நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தைரியமாக சொல்ல போகிறோம், எனக்கு அவர் போதுமானவர். எனக்கு அவர் போதுமானவர். ஏன்னா இதுவரைக்கும் அவர் தான் நடத்தினார். அப்படி தானே? பக்கத்தில் கையை கொடுத்து ஒரு நல்ல ஒரு குளிக்க சொல்லுங்க. இது வரைக்கும் அவர் தான் நடத்தினாரு. இது வரைக்கும் அவர் தான் நடத்தினாரு. இனிமேலும் அவர் தான் நடத்துவார். இனிமேலும் அவர் தான் நடத்துவார். நம்ம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குங்க. இப்போ இந்த பில்டிங் உள்ள இருக்கிறோம்ல, இதுவே ஒரு அற்புதம் தான். ஆண்டவர் இந்த வருஷம் துவங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அற்புதம் அடையாளம். சொல்லுங்களேன், அடையாளம். ஏன் அற்புதத்தை விட்டுட்டு தனியா அடையாளத்தை மட்டும் கேட்குறீங்க? முதல்ல இருந்தே சொல்லுங்க, அற்புதம் அற்புதம் அடையாளம். அடையாளம் நல்லா சொல்லுங்க, அற்புதம் அடையாளம். அடையாளம். எவ்ரி வீக் இன்னைக்கு கூட நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், லெட் மை பீப்புள் ஹாவ் ஒன் ரீசன் டு கம் ஹியர் ஆன் வெட்னஸ்டே. புதன்கிழமை இங்கே வரோம்ல, அதுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. God has already started his miracle. He is miracle working God. நமக்கு நிறைய தெரியறதே இல்லை. பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்ல நமக்கு தெரியாது, பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. பட் ஐ see a supernatural power. இன்னைக்கு எத்தனை விபத்துகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள். அதுவும் நூதனமாக கொள்ளடிக்கிறவன் வந்துட்டானா. ஃபோன் யாருக்காவது அடிச்சா உடனே ஃபோன் வந்து ரிங் அடிச்ச காலெல்லாம் போயிட்டு, உங்களை யாராவது ஏமாத்துறாங்கன்னா உடனே எங்களுக்கு சொல்லுங்கன்னு அரசாங்கம் வந்து போடுது. அவ்வளோ பேர் ஏமாத்துறவங்க கிளம்பிட்டதுனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 விதமான சூழ்நிலை. உலகம் ஏமாற்றுகிற உலகமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். என் கர்த்தர் என்னுடையவர். சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் என்னுடையவர், அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் என்னோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென். அந்த கர்த்தர் இந்த வருஷம் நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். சம்டைம்ஸ் இன்ஸ்பயர் ஆகும், வேர்ட்ல வாசிக்கும் போது இன்ஸ்பயர் ஆகும். பட் இந்த வருஷம் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் லார்ட், ஐ நோ த காட் ஹூ ஸ்பீக்ஸ். என் கூட நீங்கள் பேசணும், அதை தான் நான் வந்து தரிசனமாக எடுத்துக்கொள்வேன். அப்போது ஆண்டவர் வந்து இந்த வருஷத்தின் வாக்குறுதியை நான் ரொம்ப பர்டிகுலராக கேட்டேன். எனக்கு நீங்கள் பேசணும், நீங்கள் பேசாமல் நான் வாக்குறுதியை பேச மாட்டேன். அப்போது அதிகாலை வேளையில் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். 58:8 அப்படியே என் பெட்டுக்கு நேராக 58:8 தரிசனத்தில் அப்படியே பார்க்குறேன். 58:8 ஏன் சொந்தம் ஜெசிமா கிட்ட சொல்கிறேன், 58:8 எடுமா வாசிக்கலாம். சங்கீதத்தில் 58 தேடி பார்த்தா இல்லை, 8 இல்லை. அப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்குது, 50க்கு மேலே எங்கே சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயால மட்டும்தான் இருக்குது. அதனால தெளிவாக அது ஏசாயா தான் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சு போச்சு. 58 அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாப்டர். பிகாஸ் ஆண்டவர் அந்த 12வது வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் எங்களை ஊழியத்தில் அழைச்சார். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அப்படின்னு சொல்லி, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். நம்ம நீங்க இங்க ஆர்க் முடிச்சு வீட்டுக்கு வெளியில போகும்பொழுது எங்க போட்டோ மேல போட்டிருக்கோம்ல, பார்த்துருக்கீங்களா கீழே? அது பக்கத்துல போடப்பட்ட வசனம் அதுதான் 58:12. இந்த 58:8 வசனத்துல ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது உன் விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்படியே நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த வசனத்தை, வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாடல் ஆண்டர் கொடுத்துட்டார். எப்படின்னா நைட்டு 11-10 மணிக்கு உட்காந்துட்டோன்னா அப்படியே பாட ஆரம்பிச்சிருவோம். சைரஸ் கிட்டார் வச்சுக்கிட்டே இருந்தான், கேரன் பாடினாங்க, நாங்கள் பாடினோம், அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வசனத்தை ஃபாதர் கிடச்சிருந்ததுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு? ஏ ஏசை 58:8 கையை தட்டுடான் இருப்பார். அவர் அப்படிதான் பேசுவார் சந்தோஷமா. ஏசை 58:8 கையை நீ தட்டு. டாக்டர் நீ பல்லு இனி உன் வாயில வரும் சொல்லு அப்படின்ட்டு சொல்வார் ஃபாதர். அப்படி சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே கிட்டாரில் வாசிக்கிட்டே இருக்கும்பொழுது அவன் கார்டு கொடுக்கும் பொழுது அந்த இந்த வரிகளை பாடலாக பாடினா எப்படி இருக்கும் ஆண்டவரே. எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை, இஃப் சம்திங் இன்ஸ்பயர்ஸ் மீ, ஒரு வசனம் எனக்கு வந்து பிரியமாயிடுச்சுன்னா அது பாடலாக வந்துடணும்னு ஆசை. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என் ஜனங்கள் இது பாடிக்கிட்டே இருக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வசனத்தை கொண்டாடி சுதந்திரிக்க போகிறோம். ஆமா, வசனத்தை என்ன பண்ண போறோம்? கொண்டாடி சுதந்திரிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் அப்படியே எனக்கு சொந்தமா மாறணும்? அப்படியே வசனத்துல கையை வைங்க,
சோத்திரம் போடுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் எல்லாரும் நீங்கள் கேட்க போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள், ஆண்டவரே எனக்கு நீங்கள், ஆண்டவரே உங்கள் தயவை எனக்கு கொடுங்கப்பா, உங்கள் வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, இந்த வார்த்தை எங்களுடையதாய் மாறட்டும். லெட் திஸ் வேர்ட் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கட்டட்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை இப்ப தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பலமா பலமா பலமா. கமான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்குரியதாய் மாற்றுகிறார். ஆமென். எங்க ஐயா ஒரு வார்த்தை சொல்றார், கொண்டாடி சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். அந்த கொண்டாட்டத்தை தான் இப்ப பாட்டா வரப்போகுது. பாடலாமா? கூட சேர்ந்து பாடுங்க. விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். அது வரைக்கும் பாட போறோம். பாடலாமா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன். மகிமையானவரே, அப்பா நீங்க மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. சமயத்துல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டாலே யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை. வேணும்னு அதான் சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பிடலாமா, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. எழுப்பவே முடியாதான். நம்மளாம் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சமயத்தில் அப்பா வந்து காலையில் கீழே இருப்பாங்க, நாங்கள் மேலே இருப்போம். எங்கள் ரூமில் நான் ப்ரேயர் ரூமில் இருப்பேன், அப்பா கீழே ப்ரேயர் ரூமில் இருப்பாங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறதுன்னா கூப்பிடுறது கிடையாது, ஃபோன் அடிச்சிடுறது. ஆமாம். சம்டைம்ஸ் ஆண்டவர் பாருங்க இந்த வருஷம் நமக்கு சொல்றாரு, நீங்க கூப்பிடுவீங்க அவர் பதில் அளிப்பார். இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இதோ நான் சொல்ல போறேன். அந்த பாக்கியம் யாருக்கு தெரியுமா வரும்? தினமும் பேசுகிறவர்களுக்கு தான் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தினமும் பேச போறோம், தினமும் பேச போறோம், அவரோடயே கூட இருக்க போறோம், அவரோட கூடவே இருக்க போறோம். மகிமையா அவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென். Oh, if God with us, who can be against us? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. 58:8ல இந்த வசனம் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். 58:9 தான் நம்ம இப்ப பாட்டா பாடி இருக்கோம் இல்ல? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று. ஹalleluya. ஹalleluya. நம்ம பாஷையில தோ வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவாரு. ஆமென். பாடலாமா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஆமா, நல்ல கையை தட்டி சூப்பரா அழகா பாட போறோம். சரியா? சந்தோஷமா பாட போறோம். நிறைய பேர் வந்து நடிக்கலாம் கூடாது, நல்ல அழகா பாடணும். நிறைய பேர் வந்து நல்ல ஆக்ஷன் 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 அப்படிலாம் வரக்கூடாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா பல ஆக்ஷன் நான் பார்த்துக்கிறேன். ஆமா, நிறைய ஆக்ஷன் நானும் கொடுப்பேன். ஆமா, அதனால உங்க ஆக்ஷன் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீங்களாம் உறவுகள். சரியா? இப்ப நல்ல கையை தட்டி பாட போறோம். ஆரம்பிக்கலாமா சைரஸ்?
விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சத்தமா என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். இதோ நான் என்பேன். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பேன். மகிமையானவரே, சத்தமா மகிமை நிறைந்தவரே. ஓ வாவ், தட்ஸ் பியூட்டிஃபுல். நீங்க பாடுறது அழகா இருக்குது. மகிமையானவரே, சூப்பரா பாடுறீங்களே. மகிமை நிறைந்தவரே. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பவும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். Come on, receive it. என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பேன். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பேன். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. எந்த சூழ்நிலையிலும் அந்த மகிமையானவர் இருக்கார் பாத்தீங்களா? அந்த மகிமையானவர் மகிமையினால் நம்மளை நிரப்பி நடத்த போகிறார். ஆமென். கர்த்தர் வாக்குறுதி எதுக்கு தெரியுமா கொடுக்கிறார்? நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்காக கிடையாது. ஓடி போய் ஒரு அட்டையை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கின்னு அது அப்படியே இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் நல்லா இல்லை, திருப்பி அதை வச்சுட்டு வர எடுக்கும்போது 2 எடுத்துன்னு வருது. நான் தான் கொடுக்குறேன், தெரியும் எனக்கு. எடுக்கும்போது சிலது 2 எடுக்கும். இது நல்லா இல்லைன்னா இதை வச்சுக்கும். சரி, இதுல விருப்பம் இல்லைன்னா அதுலயே 2 வச்சுக்கிறாங்க. அது கூட பாருங்க, அவங்களும் வந்து தெரியும். அதனால அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் வந்து கீழ்ப்படிய, அந்த பக்கம் நீ ஜாலியா இருக்கிறதுக்கு வசனத்திலே 2 கொடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1. உங்களுக்கெல்லாம் 1 தான். உங்க எல்லாருக்கும் 1 தான். We are going to claim this word. We are going to inherit this word. போலாம் வசனத்துக்குள்ள. ஆமென். விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும். ஆமென். இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. It was a very bad state. The earth was in the bad state. ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஆனா ஆண்டவர் அதை மீண்டுமாய் அதை திரும்பவும் சிருஷ்டிக்கணும், நல்லா அதை செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சவர் முதலில் சிருஷ்டித்தது வேற எதுவும் இல்லை, வெளிச்சத்தை. ஆமென். வெளிச்சம். When the light was here, ஆண்டவர் நல்லது என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறார். வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டார். It was the first thing that he claimed to be good. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும், which is going to be good. Amen. 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 வெளிச்சம் வரப்போகுது. ஆமென். அப்ப இந்த வெளிச்சம் நம்பிக்கை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் நல்லதுன்னு சொல்றார். ஏசாயா 60:1 சொல்றார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஒளி வந்துருச்சுனாலே, வெளிச்சம் வந்துருச்சுனாலே நம்ம பிரகாசிக்க போறோம். ஆமா, இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, வெளிச்சமா நம்மளை மாத்துறார். உன் வெளிச்சம் தான் கர்த்தர் சொல்றார். உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, நானே கர்த்தரே உங்களுக்கு நித்திய. அவர் வெளிச்சமா இருக்கிறதுனால நம்ம வெளிச்சம் குறைய போறதே இல்ல. இப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன தெரியுமா? நீங்க புலம்புறதே கூடாது. புலம்புறது எல்லாத்தையும் நிறுத்த போறோம்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் புலம்பவே மாட்டேன். நான் புலம்ப மாட்டேன். உங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க, குறை சொல்லவே மாட்டேன். அப்பதான் வெளிச்சம் பளபளப்பா இருக்கும். இல்லைன்னா வெளிச்சத்துக்குள்ள கொடையில போட்ட மாதிரி இருக்கும். ஆமா, தங்கிடும், மங்கிடும். ஆமா, கர்த்தர் வெளிச்சத்தை தான் ஆண்டவர் முதல்ல ப்ராமிஸ் பண்றார். ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சுன்னா எவ்ரிதிங் வில் ஃபாலோ. இல்லை, எப்போவுமே ஒரு கிராஸ்வேர்ட் பசில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா யூஸ்வலாக எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் முக்கியமான ஒரு 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 பொம்மை இருக்கும், அதில் அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் அதை நம்ம செட் பண்ணிட்டோன்னா மற்றதெல்லாம் கட 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 நம்மளால் ஃபில் பண்ணிட முடியும். ஒரு கிராஸ்வேர்ட் பசில் எடுத்துக்கோங்களேன். கிராஸ்வேர்ட் பசிலில் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு அக்ராஸ், இப்போ எப்போவுமே அக்ராஸ் ஒன்று அப், மேலேருந்து கீழே டவுன் ஒன்று வரும் இல்லையா? அதில் இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் செட் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணுறார், the first day of this year he's going to give us that light. We are going to become the light. Amen. Amen. இன்றைக்கும் சூரியன் தான் the source of all light. எல்லாவற்றுக்கும் சோர்ஸா இருப்பது சூரியன் தான். சந்திரன் எங்கிருந்து வெளிச்சம் வருது? சூரியன் கிட்ட இருந்து தான் வருகிறது. இன்றைக்கு அவர் நித்திய வெளிச்சமா இருக்கிறார்னா அவரிடத்திலிருந்து நமக்கு வெளிச்சம் வரும். நம்மிடத்திலிருந்து வெளிச்சம் உதிக்க போகிறது. ஆமென். If this light is absence, இது இல்லைன்னா அதோடைய ஆப்சன்ஸ் நல்லா தெரியும். எங்க வெளிச்சம் இல்லையா, அது என்ன பண்ணும்? இருட்டா இருக்கும். அந்த இடம் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையற்றதாக இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்க போறீங்க. ஆமென். நீங்க உங்க பிசினஸ்ல வெளிச்சமா இருக்க போறீங்க. if you are working in a place, உங்க ஆபீஸ்ல நீங்க தான் வெளிச்சமா இருக்க போறீங்க. நீங்க ஊழியம் செய்றீங்கன்னா உங்க ஊழியத்துல நீங்க வெளிச்சமா இருக்க போறீங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் தான் நம்பிக்கையை கொடுக்க போகுது. ஆமென். as you are going to become light and shine, நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா நம்பிக்கை கொடுக்க போறீங்க. அப்ப நம்பிக்கை கொடுக்காத எல்லா சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியே வரணும். நெகட்டிவிட்டி ஒரு இடத்துல பரவுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. நீங்க நம்பிக்கை. பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நம்பிக்கை. நீங்க நம்பிக்கை. நீங்க தான் நம்பிக்கையை கொடுக்கணும். நீங்க தான் நம்பிக்கையை கொடுக்கணும். நம்பிக்கை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் கொடுத்துருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கை கொடுப்பதற்காக தான் இந்த வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வெளிச்சம் அதோட நிக்கல. வெளிச்சம் உதித்து வெளிச்சம் வந்துருச்சுன்னா தெளிவு வந்துடும். கிளாரிட்டி வந்துடும். வெளிச்சத்துல தான் என்ன சொல்றது, நிறைய பொருட்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன பொருளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்ல, ஒருத்தர் அந்த மாதிரி தான் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அவர் எங்கேயோ தொலைச்சிட்டாங்களாம், ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் தேடி பார்த்துருந்தாங்களாம், தொலைச்சது இன்னொரு இடத்துல. ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல you will be able to find things. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார்னா you are going to find new things this year. Amen. புதிய காரியங்களை கிளியரா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு தான் நாங்க யோசிச்சு, இன்னைக்கு தென்றல் எத்தனை பேர் பார்த்தீங்க? இன்றைய தென்றல் பார்த்தீங்களா? இன்றைய தென்றல் பார்க்கும்போது இந்த விடியற் காலத்து வெளுப்பு அப்படி உதிச்சு வரும் பொழுது எங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சைடுல ரூம்ல தான் அந்த சன்ரைஸ் வரும். அப்போ காலையில் அந்த பிள்ளைங்களை எழுப்ப நான் போகும்போது எழுப்பிட்டு நான் செய்கிற முதல் வேலை அந்த கதவை திறந்து விட்டுருவேன். திறந்து விட்டுட்டு அதுங்களுக்கு எதுனா அப்போ சூரியன் வந்துருச்சு பாரு, இப்போ எவ்வளோ பண்ணியிருக்குது பாரு, எழுந்துரு அவங்களை எழுப்புறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்படி திறந்துட்ட உடனே வெளிச்சம் உள்ளே வந்துடுது ரூம்குள்ளே. அவ்வளோ நேரம் இருட்டாக இருக்குது, ஏசி போட்டு எல்லாத்தையும் இருட்டாக வச்சுருக்குறாங்க. திறந்துட்ட உடனே நான் செய்கிற அடுத்த விஷயம் அவங்கள எழுப்புறதுக்காக போட்ட லைட்டை ஆஃப். இன்றைக்கு நம்ம வீட்டில் நேச்சுரல் லைட் வந்ததுக்கு அப்புறமா இந்த லைட் நம்ம போட மாட்டோம், ரைட்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை உதிக்க செய்யறாருன்னா எல்லா செயற்கைகளும் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். We are going to operate with the heavenly support. Amen. பரலோகத்தின் சப்போர்ட்டோடு கூட நம்ம வேலை செய்ய போகிறோம். கர்த்தர் உங்க எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்க போகிறார். ஏன்னா அவர் தான் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். அப்போ இந்த வெளிச்சம் உதிச்சிச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. சொல்லுங்க, வெளிச்சம் வந்தது. ஆமா, வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்துட்டு தனியா வராது, அது கூட அர்த்தம் வருது. என்ன தெரியுமா? சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். வாவ், ஒரு தடவை பாடிடலாமே. விடியற் காலத்து வெளிச்சம் எழும், கையை தட்டி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே
சுகவாழ்வு சீக்கிரத்தில் என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை முன்னாலே காக்கும். ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்துருச்சுனாலே அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? துளிர்க்க ஆரம்பிச்சிடும். ஆமென். இதே கிரியேஷனுக்கு நீங்க போங்களேன். வெளிச்சம் வந்த உடனே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையா அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சாரு. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெட்டாந்தரையா இருந்தது துளிர்க்க ஆரம்பிச்சது. வெட்டாந்தரையா இருந்தது அதுல புல்லும் பூண்டுகளும் முளைக்க ஆரம்பிச்சது. Let me tell you, when you see அந்த sprout, it means life. கர்த்தர் இன்றைக்கு வெளிச்சத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஜீவனை அவர் உதிர்க்க செய்ய போகிறார். Amen. There is going to be life in your life. Amen. நம்ம வாழ்க்கை வாழறோம், ஆனா அதுக்குள்ள ஜீவன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள ஜீவனை வைக்க போகிறார். துளிர்க்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல சில வசனங்கள் துளிர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆரோனின் கோல், உலர்ந்து போன கோல் துளிர்த்தது. யோபில் ஒரு வசனம் இருக்கிறது, வெட்டி போட்ட கிளைக்காகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு, அதன் கிளைகள் துளிர்க்கும். வெட்டி போட்ட மரத்துக்கே நம்பிக்கை இருக்குதுங்க, அதோடைய கிளைகள் துளிர்க்கும். கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். எப்படி நான் வெட்டி போட்ட கிளை அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு உங்க லைஃப்ல 2024 முடியல சார், அவ்வளவுதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்ச வைகள் God is going to open it again. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம். டாக்டர்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்ச ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் தூசு தட்டி எடுக்க போகிறார். சில பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் தூசு தட்டி ஆண்டவர் எடுக்க போகிறார். உங்க ஊழியத்தை குறித்து நான் அவ்வளோதான், நான்லாம் என்ன பண்ண போறேன், நான்லாம் அவ்வளோதான் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களை தான் கர்த்தர் உங்க குடும்பத்தில் சாட்சியாக எழுப்ப போகிறார். ஆமா, ஏன்னா நம்மை குறித்து நம் பார்வை வேறு. நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோன்னா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களை நீங்க பார்க்குறீங்க. ஆனால் கர்த்தர் என்ன எப்படி பார்த்தார் நான் சொல்லட்டா? ஃபினிஷ்டு ப்ராடக்டா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நான் எப்படி இருக்கிறேன்றத நான் காலேஜில் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்ததுனால தான் என்னை மிச்சம் வச்சார். Amen. God is seeing your fullness. Finished product. நீங்க இப்போ அங்கங்க bits and pieces of parcel இருக்கீங்க. வெட்டி போட்ட கிளை, அதுதான் உனக்கு தெரியும். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அண்ணே, அதான் உனக்கு தெரியும். ஆனா துளிர்க்க போறதுன்றது அவருக்கு தெரியும். ஆமென். அதுவும் எப்படி தெரியுமா? சீக்கிரத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரத்துல. இந்த நம்ம சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தப்போ, இங்கே தானே சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தோம். பொறுமையாக போய் ஒன்றா எடுப்பாங்க. ஒரு ரேக்கா எப்படி எடுப்பாங்க? பொறுமையாக எடுப்பாங்க. ஆனால் பில்லிங் கவுண்டருக்கு வந்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதனால தான் பில்லிங் கவுண்டர் பக்கத்துலேயே நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பில்லிங் கவுண்டர் பக்கத்தில் கண்ணாடி வச்சிடறான். ஏன்னா கண்ணாடியை பார்த்ததும் அக்காங்கெல்லாம் யாரை மறந்துடுவாங்க? டைமிங்கை மறந்துடுவாங்கன்ட்டு கண்ணாடி வச்சுன்னுக்குறான். அதனால தான் வந்து அந்த சாக்லேட் எல்லாம் பில்லிங் கவுண்டர் பக்கத்தில் வச்சுக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்குற வாக்குதாத்தை என்ன தெரியுமா? சீக்கிரம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு. ஆமென் ஆமென். இன்றைக்கு வெட்டி போட்ட கிளைக்காவது ஒரு நம்பிக்கை உண்டு. எஸ். இன்றைக்கு ஒரு சின்ன முருங்கை மரமா இருந்தா கூட அதனுடைய தாய் மரத்திலிருந்து வெட்டி போடப்பட்டாலும் அது எங்க நீங்க நட்டாலும் துளிர்த்துரும். ஆரோனின் கோல் ஆண்டவர் துளிர்க்க செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? He wanted to prove to the people around. அவர்கள் ஆரோனை குறித்து முறுமுறுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த முறுமுறுப்புக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தார். 12 கோலை உள்ள வச்சாங்க. ஆனா அதுல ஒரு கோல் தான் துளிர்த்தது. ரீசன், ஆண்டவர் ப்ரூவ் பண்ணாரு மற்ற எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் தான் ஆரோனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத, அவனுக்கு விரோதமாய் இருந்த எல்லா முறுமுறுப்புகளையும் ஒழிய செய்வதற்காக தான் கர்த்தர் துளிர்க்க செய்தார். இன்றைக்கு அதே பிளெஸ்ஸிங்கை உங்ககிட்ட ப்ரொனவுன்ஸ் பண்றோம். உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களை குறித்து பேசப்படுகிற எல்லா முறுமுறுப்பின் வார்த்தைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவு கட்டும்படியாக உங்கள் சுக வாழ்வை சீக்கிரத்துல அவர் துளிர்க்க செய்வார். இதுதான் அடையாளமா அங்க இருந்துச்சு. மிச்சம் யாரும் துளிர்க்கல.
யார்தான் துளிர்க்கல, இவன் மட்டும் தான் துளிர்த்துச்சு. அது எப்படியா இருந்தது? அடையாளமாக இருந்தது. அடையாளமாக இருந்தது. ஆமென். அது அடையாளமாக மாத்திரம் இல்ல, ஃபார் எவர் அண்ட் எவர் ஆண்டவருடைய பேழையில, அதாவது ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல இட் வாஸ் புட் இன்சைட். ஆண்டவருடைய மகிமையில அந்த துளிர்த்த கோல் இருந்துச்சு. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுகவாழ்வை உங்களுக்கு துளிர்க்கும்படியாக கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார். இப்போ ரைட் நவ ஐ வாண்ட் யூ டு ப்ரே ஃபார் 1 minute. நல்ல கரங்களை உயர்த்தி ஏதோ ஒன்று துளிர்க்கணும்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்களே, ஏதோ ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஆண்டவர் பரலோகம் வேலை செய்கிறத நான் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் இங்கே ஆர்க்குக்கு வந்து ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் வந்தேன். இங்கே ஜெபிக்கும் பொழுது நான் ஒருவரை சந்திக்க எத்தனித்து கொண்டிருந்த நபர், அவரிடத்துல நான் பேசணும்னு திட்டமிட்டு கொண்டு இருந்தேன். அந்த நபர் என்னை வந்து சந்திக்க கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அதான் சீக்கிரத்தில் துளிர்க்கும். எஸ், அது அடையாளம். இன்னைக்கு உனக்கு துளிர்க்க போகுது. அது எல்லாருக்கும் அடையாளமா இருக்க போகுது. விமர்சன உதடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை உன் குடும்பத்தில் வைக்க போகிறார். there is going to be some celebration happen in your life. உங்க குடும்பத்தில் ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி நல்லா சீக்கிரத்தில் சுகர் வாழ்வு துளிர்க்கும். அறிக்கிடுங்க. என் வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, என் குடும்பத்தில், என் பிசினஸ்ல, என் ஊழியத்துல, என் எல்லைகளில, என்னுடைய எல்லா நிலைகளிலும் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். சத்தமா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே நடக்கும்னு சொல்லுங்க. அப்படியே நடக்கும். ஆமா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒரு லைன் பாடிடுப்பா. விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். ஹalleluya. ஹalleluya. ஆமா, 2 பார்த்துட்டோம். 3வது என்னதுங்க? என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். நாங்க திரும்ப வாசிச்சு பார்க்கிறோம். என் நீதியா உங்க நீதியா? ஒருவேளை தப்பா எழுதிட்டாங்களோ? உடனே ஒரு 5 விவிலியம் அப்படின்ட்டு ஒரு பைபிள் ஆப் இருக்குது. நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து ரெஃபரன்ஸ் 5 பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் வந்து நிறைய பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்குது. எங்கள் அப்பா யூஸ் பண்ணுவாங்க. தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ்ன்னு முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. அவர் மட்டும் தான் வச்சுருப்பார். நைஸாக போய் அதை நான் எடுத்துன்னு வந்துடுவேன். அப்புறம் கேட்பார், எங்கடா போச்சுன்னு கேட்பார். இப்போ அழகாக 5 ரெஃபரன்ஸ் ஒரே இதிலே வந்துச்சு. விவிலியம் என்கின்ற ஆப் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதில் பார்த்தா கரெக்டாக என் நீதி அவர் நீதின்னு போடல, என் நீதி. இது சொல்லும் பொழுதே நமக்கு எங்கப்பா நீதின்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். ஆமா, அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் ஒரு வசனத்தையும் ஞாபகப்படுத்தினாரு. ஏசாயா 64ல 64ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பா எங்கள் நீதி நியாயங்கள் எல்லாம், சொல்லுங்க, எங்கள் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. ஒரு பிச்சு குறைச்சுக்கோ. அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. முதல் சரணம் சொல்லுகிறது, என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை
குப்பை என்றெண்ணுகிறேன். என்னாலும் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. உண்மையிலே இன்னைக்கு காலையில அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் நீதி எனக்கு முன்னாலே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்க இயேசுப்பா எனக்கு நீதி இருக்கிறது? Where is my righteousness? Cannot boast our righteousness. We can never. இப்ப நீதிமான் யாருங்க இருக்கிறா? ஒருவனோ. ஆனாலும் இந்த வசனத்தை கர்த்தர் அனுமதி கொடுத்தார்னா நமக்குன்னு ஒண்ணு இல்லை, ஆனா அவர் மூலமாக நமக்குன்னு ஒண்ணு இருக்குது. ஆமென். அதாவது தெளிவா பேசலாம், இவன் குழப்பி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நமக்குன்னு ஒண்ணும் இல்லை, ஆனா அவர் மூலமா நமக்குன்னு இருக்கு. ஆமென். நம்ம நீதி கிடையாது, நம்ம அழுக்கான கந்தையும் குப்பையுமா தான் நம்ம நீதி இருக்கிறது. ஆனா அவர் நீதியின் நிமித்தமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய நீதினால தான் நமக்குள்ள, சொல்லுங்க பார்க்கலாம், உள்ள 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 அவர் இருக்கும்போது வெளிய நீதி செல்லும். ஆமென். ஆமென். இன்னைக்கு எனக்கு நீதி அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. நான் யாராவது ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் பார்த்திருக்கிறீங்களா? இஸ் எனி ஒன் பர்ஃபெக்ட்? யாராவது நீதிமான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ சொல்லுவாங்க, கிருபை சிக்கன் பிரியாணி ஓனர் பேர் தான் நீதிமான். அந்த பையன் நல்லா சமைக்கிறான், அவன் பேர் நீதிமான். நீ கேட்டனா அப்படி சொல்லுவாங்க. யாராவது நீதிமானுங்கிறாங்கன்னா சொல்லுவாங்க, முட்சூரில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற கிருபை சிக்கன் ஓனர் பேர், அவர் பேர் நீதிமானா இருக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீதி இருக்கிறதா? நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? அந்த நீதியை குறித்து நான் வாசிட்டு இருந்தேன். I was just thinking, moral standardsக்கு பேர் தான் righteousness. Oh yes. When you show purity and holiness in what you speak and act, நீங்க பேசுகிறதுலயோ நீங்க செயல்படுகிறதுலயோ எங்க பரிசுத்தம் வெளிப்படுகிறதோ அதுதான் நம்மளுக்கு நீதி. அது எப்படின்னா ரெண்டுத்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்கணும். பேசுவாங்க பரிசுத்தத்தை பத்தி பயங்கரமா பேசுவாங்க, ஆனா பரிசுத்தமா இருப்பாங்களா தெரியும். இன்றைக்கு சொல்றேனே, நான் நீதிமான் இல்ல ஆண்டவரே, என்னிடத்துல குறை இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாகவே அப்படி உணர்கிறவர்கள் இன்னொருத்தர் குறைய பார்க்க மாட்டாங்க. குறைய பார்ப்பாங்க, ஆனா அந்த குறையில கரைப்படுத்த மாட்டாங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். குறைகள் இல்லாத மனிதர்கள் அல்ல. பட் நேற்று என் காரில் வந்து ஒரு அம்மா வந்து இடிச்சுது ஃப்ரண்ட்டில். அது வந்து அவசரமாக போனன்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இடிச்சுது. புது வருஷம் வரப்போது, ஈவினிங் 4:30 மணி இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் சின்ன குட்டியை கூப்பிட்டு போயிட்டு வரோம், நான் அக்கா மாமா. அவங்களுக்கு ஒரு குட் லக் சொல்லலாம் மாமா, பாவம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வை அப்படி இருந்துச்சு. நம்மளை வந்து இடிச்சிட்டாங்க. அவங்க நான் அவங்கள பார்த்துட்டு என்னை இடிச்சிட்டு அவங்க போகிறதுனால அவங்கள பார்த்து நோ வரிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதே இது நான் என்ன சொன்னேன் புரிஞ்சதில்லை உங்களுக்குலாம் இருக்குதா? நான் என்ன சொன்னேன்? ஏன்னா கேட்டு பழகிருச்சு நமக்கு, அதனால தான் தெரியுது. ஒன் சிம்பிள் ஒரு சின்ன ஆக்ஷன் இருக்குல்ல, அவங்க வேணுட்டுமே பண்ணாங்களா இல்லை அவங்க another person's perspective நமக்கு தெரியல. ஒரு பென்சில் மொக்கையாக சின்னதாக இருக்குது, இன்னொரு பென்சில் ஷார்ப்பாக பயங்கரமாக இருக்குது. அப்போ மொக்க பென்சில் நம்ம சொல்கிறோம் அது எழுதப்பட்ட பென்சில். எஸ். இன்னொன்று வந்து ஒன்றுத்துக்கும் உதவாமல் அப்படியே ஷார்ப்பாக அப்படியே நின்றுக்குன்னு நின்றுக்குனுக்குது. ஒரு பிரயோஜனமும் படலை, இன்ன வரைக்கும் யூஸே ஆகலை. நான் ஷார்ப்பு இருந்துக்கோ, நீ ஷார்ப்பாக இருந்தால் இருந்துக்கோ, ஆனால் எதுவுமே செய்யலை. ஆனால் நான் ஷார்ப்புன்ட்டு நீ மொக்கன்னு அடுத்தவனை பேசுகிறோம்ல. Never ever look down on anyone. ஏன்னா இந்த உலகத்துல
என் நீதி என்று சொல்லிக்க கொள்ள மார்த்தட்டி கொள்ள ஒருவனாலும் முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அவருடைய நீதி தான். அவருடைய நீதி. He has given his righteousness for us on the cross. Amen. இந்த டாபிக் is a very very deep topic. இது நாங்க மேலோட்டமா இன்றைக்கு நாங்க பேசுகிறோம். ஒவ்வொரு வரிய குறிச்சும் ஒவ்வொரு பிரசங்கத்தை பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க. கேட்கணும்னு ஆசையா இருந்தா ஆமென் சொல்லுங்க. எங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. பரவாயில்ல, எனக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்பப்போ இப்படி கேட்டு வாங்கிக்கணும். உண்மையிலே நம்மிடத்துல நீதி, அதாவது எங்க ஐயா ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் குப்பை, நான் தூசி, நான் வந்து புழு, இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. கரெக்ட், சொல்லக்கூடாது. ஆனா கூடவே நான் குப்பை நீங்க சொல்றீங்கன்னா, நான் தூசுன்னு சொல்றீங்கன்னா, அப்பா நான் ஒண்ணுமில்லை ஆனா நீங்க தான் எல்லாம் சொல்லி முடிக்கணும். The sentence is not over till we say that he is my everything. Amen. அதனால்தான் என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். இது கொலாபரேஷன், ரெண்டும் சேர்ந்து தான். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்று கூடாதப்பா, ஐயோ நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிற ஆண்டவரே, எல்லாம் சொல்றது இட் இஸ் நாட் a complete sentence. உங்களால தான் என்ன நீதிமான் ஆக்க முடியும். நான் இன்னைக்கு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன்னா அது உங்களால தான் ஆண்டவரே. உங்களுடைய நீதி எனக்கு நீங்க தந்ததுனால தான் இன்றைக்கு என்ன நீதிமான் என்று என்னால சொல்லிக்கொள்ள முடியும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இப்போ இது வந்து எப்படின்னா, நீதிமான கர்த்தர் உங்களை, அது வசனம், அது இன்னொரு ரெவலேஷன்ல இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்றாங்க, நன்மை, உன் நன்மை உனக்கு. ஆமா, அப்ப நீ கர்த்தரை போல மாறிட்டேன்னு அர்த்தம். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு வரும்பொழுது இயேசுவை போல நீ மாறிடுற. அவருடைய பிரதிபலிப்பு உனக்குள்ள வந்துருது. அந்த பிரதிபலிப்பு எப்படி தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். அப்ப அந்த நன்மை உனக்கு முன்னாக செல்லும் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம முன்னாடி போறோமோ இல்லையோ, நம்முடைய நன்மை உனக்கு முன்னாடி போக போகுது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் குப்பை, நான் யூஸ்லெஸ். ஆமா, இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சொல்லுங்க, இன்னைக்கு இனிமேல் நான் குப்பை கிடையாது. நான் வந்து சாதாரண ஆளு இல்லை. நான் தகுதியற்றவன் தான், ஆனா அவராலே எனக்கு தகுதி உண்டாகிறது. அவருடைய நீதி என்னுடைய நீதியாய் மாற போகிறது. அப்போ நன்மை முன்னாடி போகுது. அந்த நீதி தான் நமக்கு முன்பாக செல்லுகிறது. ஆமென். இந்த வருடம் ஃபுல்லா நம்மளுடைய நீதி, அதாவது God's righteousness inside us is going to lead us. முன்னாடி போகிறது எப்பவுமே நம்மளை வழிகாட்டுகிறதா இருக்கும். ஆமென். அப்ப ஆண்டவருடைய நீதி வழிகாட்டுதுன்னா அது சரியான பாதையா தான் இருக்கும்ல. இன்னைக்கு நமக்கு நிறைய you have to explain about the light of the car. முன்னாடி போகுதுல்ல, 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம். 300 கிலோமீட்டருக்குமா லைட் அடிக்குது உங்க காரு? ஒரு 10 அடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அக்காங்களுக்குலாம் வண்டி ஓட்டாதனால தெரியுது இல்ல. அக்கா ஓட்டுற வண்டில அண்ணன் தான் ஓட்டுறாங்க. அக்கா ஓட்டுற வண்டி பெரிய வண்டி, அண்ணனுங்க தான் ஓட்டுறாங்க. வந்து ஸ்டியரிங் வீல்ல தான் உட்கார மாட்டாங்க, ஆனா நாங்க வண்டி ஓட்டுவோம். சோத்திரம். பொறுமையா. அதோ பஸ் வருது பாருங்கப்பா, இங்க சைடுல ஒருத்தன் குறுக வரான் பாருங்கப்பா, இங்க பிரேக்க போடுங்கப்பா, அங்க என்ன இருக்குது, ஸ்பீட் பிரேக் இருக்கு பாருங்கப்பா. ஓட்டுறமா இல்லையா? சரி, அதாவது நார்மல் பீம் போட்டா ஒரு 10 அடி தெரியுமா? ஹை பீம் போட்டா ஒரு 20 அடி தெரியுமா? 300 கிலோமீட்டரோட டிஸ்டன்ஸ்ல போற பிரயாணம் தான். ஆனா உங்களுடைய ஹெட்லைட் எது வரைக்கும் தான் வழி காட்டுது? மேக்ஸிமம் 20 feet. அதுக்கப்புறம் அடுத்த 20 feet, அதுக்கப்புறம் அடுத்த 20 feet. எதுக்கு இதை சொல்றேன்னா, மிஞ்சின நீதிமானா இருக்கணும்னு யாரும் ட்ரை பண்றது. அதுக்கு தான் சொல்றேன், 300 கிலோமீட்டருக்குலாம் லைட் அடிக்காது. அது மிஞ்சின நீதிமானா. பழமும் கிடையாது, ஞான பழமா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஞான பழமா மாறிட்டீங்கன்னா வம்பா போயிடும். நான் அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, லெட்ஸ் பி நார்மல். அப்படியே நான் பரிசுத்தமா, நான் மனுஷனா இரு. சக மனுஷனா பாரு. அன்றன்றுக்குண்டான தேவைகள், அன்றன்றுக்குண்டான வழி நடத்துதல கர்த்தருடைய நீதி நம் நீதியாய் மாறி நமக்கு முன்பாக சென்று சரியான பாதையில நம்மளை நடத்தும். சூப்பரா நடத்தும். ஆமென். எப்பவுமே முன்னாடி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் முன்னும் பின்னுமாய் எப்படி
முன்னும் பின்னுமாய். சொல்லுங்க, முன்னும் பின்னுமாய். முன்னும் பின்னுமாய். வாயை திறங்க, வாயை திறங்க. சம்டைம்ஸ் என் பின்னாடி வா அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி போயிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாருன்னு வைங்களேன், பின்னாடி வருதா இல்லைன்னா அவருக்கு தெரியாது. அப்படிதான் இந்த அம்மா மாட்டிக்கினாங்க ஒரு தடவை. என்னன்னு தெரியல, நல்ல ஃப்ளோவாக போய் எனக்கு போட்டோம். திருச்சியில் நடந்துச்சு. சொல்லுவா, திருச்சி போகும்போது இங்கே தான் என்னை வந்து நீ சாகடிக்க பார்த்த, நான் கிராஸ் பண்ணுமான்னு சொன்னேன். பார்த்தா அந்த அம்மா நின்ட்டாங்க. நான் கிராஸ் பண்ணிட்டேன். பஸ்ஸுக்காரன் நல்ல வேலை தப்பிச்சிட்டான். பஸ்ஸுக்கு எந்த டேமேஜும் ஆகலை. ஜெஸ்ஸிக்கும் டேமேஜ் ஆகாதபடி கர்த்தர் பார்த்துக்கணும். இந்த ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் போனாலும் பின்னாடி ஒருத்தர் எப்பவுமே, ஆண்டவர் அப்படிதான். அவருக்கு தெரியும் என் பின்னாடி வான்னு போனாருன்னா நம்ம எங்கன்னா அப்படியே பராக் பார்த்துன்னு போயிடுவோன்ட்டு பார்த்தாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முன்னாடியும் நான் இருப்பேன், பின்னாடியும் நான் இருப்பேன். முன்னாடி என்னுடைய நீதி உனக்கு வழிகாட்டும், பின்னாடி என்னுடைய மகிமை உன்னை காத்துக்கொள்ளும். ஓ வாவ், மகிமை. All that God wants us is to be on the right track. The right track. சொல்லுங்க, the right track. Right track. The right track. Right track. Right trackனா left right track இல்ல. கரெக்டான, சரியான, the right correct pathல கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும்ங்கிறது தேவ சித்தமாய் இருக்கிறபடினால அவர் சொல்றார், முன்னும் பின்னுமாய் நான் உன் கூடவே இருப்பேன் 2025ல. ஹalleluya. கூட இருந்து நம்மள அந்த ரைட் ட்ராக்னு சொன்னாங்களே, நம்ம பாதையில நம்மளை நடத்த போகிறார். He is going to be truthful and faithful, but you are going to be fruitful. Amen. அவர் ஃபெய்த்ஃபுல்லா ட்ரூத்ஃபுல்லா அவர் நீதி உனக்கு முன்னாடி போகும். அவர் மகிமைன்றதை நீங்கள் நாங்கள் சாதாரணமாக சொல்லிடுறோங்க. அந்த மகிமையை விவரித்து சொல்கிறதுக்குன்னு அந்த ஆழங்கள் தேவை. அந்த மகிமையை அனுபவித்து பார்க்கணும். ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமை வந்து பார்த்தீங்கன்னா ஷக்கீனா மகிமை அப்படியே இருக்கிற இடத்த அப்படியே இன்னைக்கு இந்த ஸ்தலத்தை நிரப்ப போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு அந்த மகிமை, இன்னைக்கு பல போராட்டங்கள், இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதபடி பல பலவீனங்கள், பல சோர்வுகள் நான் விடவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் மகிமையாக வெளிப்பட போகிறார். நான் ஒன்று தான் கேட்டேன், மகிமை வெளிப்படணும். இந்த மகிமை உங்கள் பின்னாடி காக்க போகுது. இப்போ பின்னாடி காக்கிற மகிமை உங்கள் மேலே இறங்க போகுது. யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் தட் க்ளோரி. மோசே கேட்டவங்க, மகிமையை நான் பார்க்கணும். பார்த்தானா இல்லையா? திரும்பவும் கேட்குறான், பார்க்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க, ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனில் உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். இந்த 25வது வருஷம் நீங்கள் கேட்க போகிறீங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தில் உங்கள் மகிமையை பார்க்கணும். நீங்கள் கேட்க போகிறீங்க, எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தில் உங்கள் மகிமையை பார்க்கணும். லார்ட், ஐ வாண்ட் யூ டு ரிவீல் யுவர் க்ளோரி இன் மை பர்சனல் லைஃப் அண்ட் எவ்ரிதிங் வேர்எவர் ஐ ஆம். எங்கே வேணா இருக்கலாம் சார், மகிமை கூடவே வரும். ஆமென். முன்னும் பின்னுமாய் நம்மளை பாதுகாக்கிற தேவன். இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஜர்னி ஆஃப் 2025 எல்லாம் ஸ்மூத்தாக போகும்னு நினச்சிடாதீங்க. டோன்ட் ஆன்டிசிபேட் ஸ்மூத் பாத்வேஸ். ஏற்றங்களும் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் கூட இருப்பார். வெற்றிகளும் இருக்கும், தோல்விகளும் இருக்கும். தோல்விகள் கிடையாது, அது நான் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா நாம் ஜெய கிறிஸ்துனுடைய பிள்ளைகளா இருப்பதனால தோல்வி நமக்கு ஒரு நாளும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை தோல்வி போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம், நம்மளுடைய பார்வைக்கு தான் அது தோல்வி. நம்மளுடைய பார்வைக்கு தான் அது தோல்வி போல இருக்கும், இல்ல உலகத்தின் பார்வைக்கு தோல்வியா இருக்கலாம். பட் in the sight of God it is just a simple ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்ல ஒரு டைவர்ஷன் நினைச்சுக்கோங்களேன். you're going to be back on tracks very soon. amen. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு, ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ அழகு. He is going to be with you. எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன்.
உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு One more time. ஆராதித்திடுவேன். உயர் மலையோ. One more time பாடுங்க. உயர் மலையோ கொஞ்சம் சந்தோஷமா பாடுங்க. சமவெளியோ அடடே. இரண்டிலும் நீரே என் தேவன். வாழ்விலும் தாழ்விலும் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஹல்லேலூயா. ஹalleluya. பாடலாமா? விடியற் காலத்து வெளிச்சம் நல்ல கையை தட்டி சந்தோஷமா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன் நீர் பதிலளிப்பீர். சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன். கூப்பிடுவேன் நீர் பதிலளிப்பீர். சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, ஓ மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. வீட்டுக்கு போனதுமே இதை பாடணும் நீங்க ஆசைப்படுவீங்க. வாய் வரைக்கும் வரும், வராது நீங்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ அதனால தான் இது லைவ்லயே வச்சிருக்கிறோம். இதை வீட்டுக்கு போயிட்டு அது அப்படியே அந்த கோடு ரெட்டா ஒரு கோடு வருமா, அதை தள்ளிக்கினே வந்தீங்கன்னா 8:45 இது வரும். அப்போ நீங்க பாடினீங்கன்னா பாட்டு வாயில என்ன பண்ணும், வந்துடும். இதை பாடிக்கிட்டே இருக்க போறோம். ஏன் தெரியுமா? Don't underestimate his glory. உங்க சூழ்நிலையை பார்த்து அவருடைய மகிமை எடப்படாதீங்க. உங்க சூழ்நிலை எதுவா இருக்கலாம். Maybe years. You may be waiting for years. You may be waiting for some people. சில மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா மகிமையை நம்ம எதிர்பார்க்க போறோம். அது எப்படி தெரியுமா? பின்னாடி என்னன்னா, ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளினாங்கன்னா ஃபுல் புஷ் எல்லாவற்றையும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்கன்னு அர்த்தம். என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் சின்ன பசங்க சண்டை போது எங்கள் அப்பா யார் தெரியுமா சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, அப்பா யார் தெரியுமான்னு இந்த டயனை நல்லா பெருசாக தலையாடுது. அவங்க அப்பா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சொல்லு, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க மகிமை எப்படி தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை நல்லா தெரியும், நல்லா சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க. கர்த்தர் மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு கேட்கணும். என்ன அதை அனுபவிக்க போறீங்க நீங்க. ஆமென். Every single step, every single work, every single situation, இந்த மகிமையை நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவரே உங்க மகிமை பின்னாடி வரட்டும். இஸ்ரவேல் ஜனங்க அந்த மகிமை இல்லாம புறப்படல. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி. அந்த மகிமை மேல ஆலயத்தின் மேல அப்படி இருக்குமா, ஆசாரிப்பு கூடாரத்து மேல அப்படி என்ன பண்ணுமா தங்கி இருக்கும். அது மேல எழும்பிருச்சுன்னா புறப்படலாம். அது மகிமை பின்னாடியே வரப்போகுது. Glory is going to come in your life. இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அந்த மகிமை?
எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்ல, இத்தனை வருஷம் இத்தனை சூழ்நிலை மனிதர்கள் எல்லாம் 2024 குறை சொல்றதுக்கு 100 விஷயம் இருக்கலாங்க. ஆனால் 2025 மகிமையை நம்பி வந்துட்டோம். போராடுறதுக்கு 100 விஷயம் இருக்கலாம். ஸ்டில் வி ஆர் ஹியர். 25வது வருஷம் வந்துட்டோம். மகிமை நமக்கு பின்னாலே காக்கும். கம்ப்ளீட்டா சொல்லுங்க. கம்ப்ளீட்டா இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. சொல்லுங்க. தெரியாது. ஆனா தெரிஞ்சது ஒண்ணு. என்னது? அவர் மகிமை என் பின்னாடி இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் மகிமை எனக்கு பின்னாடி இருக்கு. நம்புறவங்க மட்டும் சந்தோஷமா சொல்லுங்க. அவர் மகிமை என் பின்னாடி இருக்குது. You are going to claim this in every situation. நான் அனுபவிக்கிறேங்க. நான் எனக்கு வந்து வாரம் ஒரு வேலை நடக்கணும். இங்க யாருக்குல உங்க கீழே பாருங்க, மேட் வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்த வாரம் ஏதோ ஒன்று நடக்கும். ஏதாவது ஒன்று கர்த்தர் அழகா செய்ய வைக்கிறார். மகிமை பின்னாடி காக்க போகும். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காய் அவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திர சொல்லலாமா? ஸ்தோத்திரிக்கிறப்பா. நல்ல வாய் திறந்து கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்க. அப்பா, நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, விடியற் காலத்து வெளுப்ப போல எங்கள் வெளிச்சத்தை எழும்ப செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராய் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவராய் இருப்பதனால you are the supernatural power. and அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்டவருடைய உதவியோடு கூட இந்த ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சுக வாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க செய்கிறவரே. ஆண்டவரே, வெட்டாந்தரையா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரத்துல துளிர்க்கட்டும். ஆண்டவரே, சப்பா, எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா முறுமுறுப்புகளும் இயேசுவின் நாமத்துல அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். அப்பா, இந்த துளிர்க்கப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அது அடையாளங்களாய் மாறட்டும். அப்பா, அநேகருடைய கண்கள் காணும்படியான உயர்வுகளை எப்படி நீங்க ஆரோனுக்கு அப்பா இந்த உயர்வை நீங்க வச்சிருந்தீங்களோ அப்படி என் ஜனத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அந்த துளிர்க்க செய்து நீ உயர்த்துவீராக. அப்பா, எங்க நீதி எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அப்பா, எங்களுடைய நீதி எல்லா அழுக்கான கந்தை. ஆனா இன்றைக்கு நாங்கள் தகுதிப்பட்டிருக்கிறோம் உம்மால. ஆண்டவரே, உம்மால தகுதிப்பட்டிருக்கிறோம் ராஜா. அந்த தகுதி எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா. உம்முடைய மகிமை எங்களை பின்னாலே காக்கட்டும் அப்பா. நன்றி ஆவியானவரே. இந்த வருடத்தின் முதல் நாளை இந்த செலிப்ரேஷன் நைட்ல கொண்டாட நீங்க பாராட்டி இருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Lord, thank you for giving us an opportunity to sit at your feet. உங்களுடைய பாதத்துல அமரும்படியாக நீங்க கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக அப்பா, இந்த வாய்ப்புக்காக உண்மையிலேயே உலகம் இந்த முதல் நாளை எப்படியோ கொண்டாடி கொண்டிருக்கிறது ராஜா. ஆனா எங்களுக்கு உங்க பாதத்துல ஆண்டவரே அமரும்படியாய் நீங்க கொடுத்த அப்பா அந்த பெரிய பாக்கியத்திற்காக அப்பா, பெரிய மேன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை விட மேன்மை இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல அப்பா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறீங்க எங்க ஒவ்வொருத்தருக்கும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையினால் அப்பா எங்களை நீங்க கம்ப்ளீட்டா அப்பா எங்களை நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆவியானவரே.